அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்பொழுது ஜெர்மனியில் உள்ள முன்சர் நகரத்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் நிற்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு கட்டிடம் பார்த்தீங்கன்னா, அழகான கட்டிடம். இதுக்கு பின்னால் தான் அந்த எல்லா நாட்டில் உள்ள மரம் செடிகளை கொண்டு வந்து பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். நாங்கள் இப்போ உள்ளே பார்ப்போம். இப்போ குளிர் வந்துட்டது, மரங்கள் உள்ளே வச்சுட்டாங்களோ ஒன்றும் தெரியாது. போய்தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்க. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் அழகாக வடிவகை செய்து வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு நாங்கள் பார்க்க வர்றதுக்கு எந்த ஒரு காசும் கொடுக்க தேவையில்லை. பெரிய பார்க் பிளஸும் இருக்குது. பார்க் பண்ணுறதுக்கு மட்டும் காசு கட்டணும். அதுவும் கணக்கு காசு இல்லை. 10 ரூபா கட்டினால் கண்ணுறதுக்கு நாங்கள் நின்று பார்க்கலாம். படிவை மற்றபடி உள்ளுக்குள்ளே நாங்கள் எப்போவும் வந்து போகலாம், காசு இல்லை. இது ஒரு கண்ணாடியால் செய்யப்பட்ட வீடு. இது வீட்டுக்குள்ளே எல்லாம் வெக்கியாக வச்சுருக்காங்க. எல்லாமே கற்றாழைனா பார்த்தீங்கன்னா சிறிய இதில் இருந்து பெருசு மட்டும் பாதுகாப்பாக வச்சிருக்காரு. எந்தெந்த நாட்டில் இருந்து கொண்டு வரப்படுத்தெல்லாம் எழுதி போட்டிருக்கு. இதில் ஆனால் காட்டு நாள் வச்சு எழுதி போட்டிருக்கோம். குளிர் கொஞ்சம் வந்தபடியால் சனம் குறைவு இல்லையாண்டா நிறைய சனங்கள் மக்கள் இதில் காணப்படுவார்கள். அகல் இருந்து இருக்கிறதுக்கான வசதியான கதிரையும் எல்லாம் போட்டிருக்கின்றது. இருந்து சாப்பிடலாம் வந்து சாப்பிட்றது. நாங்களும் அப்படி வேறோம். நாங்கள் இன்றைக்கு குளிரண்டபடியால் நாங்கள் ஒரு சுற்றி உங்களுக்கு நாங்களும் நாங்கள் உங்களுக்கு இந்த சுற்றி எப்படி இருக்குண்டு இலையுதிர் காலம் மரங்களை பார்த்தீர்களானால் இலைகளும் கொட்டப்பட்டு போயிருக்கின்றது. ஓலா பெரிய மரம் இயற்கையால் சூழப்பட்ட இடம் தான். இந்த இடத்துக்கு கூடுதலான ஆட்கள் வந்து போகிறது, நல்ல சுவாத்தியமான காற்று அதெல்லாம் கிடைக்கும். நல்லபடியாக மற்ற வெறுறதுக்கும் இலவசமாக அனுமதி என்றபடியாக நிறைய ஆட்கள். இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். அதனால இது வந்து 8 மணிலேருந்து 7 மணி மட்டும் திறந்துருக்கும். இந்த அழகழகான பூக்கள் அழகான பூக்கள். எல்லா மரங்களுக்கும் எப்படி ஒன்று போட்டு வெள்ளையா போட்டு எழுதிருக்கிறாங்க. இது ஜப்பானிஸ் இருந்து கொண்டு வந்த மரம் உண்டு. இந்த இடத்துல இருந்து கொண்டு வந்த மரம் அதெல்லாம் அந்த பேருகளை போட்டு வச்சுருக்காங்க. ஏனென்றால் எல்லா இடங்களில் இருந்து கொண்டு வந்து பராமரித்து வச்சிருக்கணும். அந்த மரங்கள் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக. இதையெல்லாம் பிடுங்கி மல்லத்தில் வச்சிருக்கோம். நான் எல்லா மரத்துக்கும் விடாமல் எல்லா மரத்துக்கும் நாங்கள் புள்ளி நம்ம நினைக்கிறோம். இதுக்கு ஒன்று பேர் இருக்குது. எல்லாத்துக்குமே பேர் போட்டு வச்சுக்கிறாங்க. எந்த நாட்டில் இருந்து கொண்டு வந்தது என்ன பேர் வந்து எல்லா விதமான இதுகளும் இருக்குங்க. பூக்கள் வகையோ பழங்கள் வகை எல்லா விதமானதும் எல்லா நாடுகளில் இருந்தும் வந்து பாதுகாப்பாக குளிரோ இதோ அந்தாலும் அந்த போலியோ மாதிரி போட்டு அந்த பேருகளை போட்டு வச்சிருக்காங்க. இந்த பெரிய மரம் என்றால் அதுக்கும் எல்லாம் போட்டு நம்பரும் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு 10 போட்டு நம்பர் போட்டு. இது முழுக்க ஒரு கண்ணாடி வீடு மாதிரி செய்து, கண்ணாடியால் ஆகப்பட்ட வீடு செய்து
எல்லாம் கத்தாழை இனம்தான். கத்தாழை முழுக்க கத்தாழை வகையை சேர்ந்தது. பாருங்க விதங்க மாதிரி இருக்கலாம். அந்த பூக்கள் எல்லாம் இருக்குது. சின்ன சின்னதுல இருந்து பெருசு மட்டும் இருக்குது. இது கொஞ்சம் குளிர் பிடிக்காம வச்சிருக்காங்க. அதனால வீடு மாதிரி போகுது. கத்தாழை எல்லாம் கத்தாழை அப்பா அப்பா கத்தாழை அவ்வளோ பெருசாக இருக்கு. நழுது இருக்கு. மருத்துவ சம்பந்தமான மரங்களும் உருவாக்கி பாதுகாப்பாக வச்சிருக்கிறார்கள். இது மறுவித கொடிகளால் ஆன மரம் இந்த சாடியில் வச்சு, ஆனால் தூக்கி கொண்டு போகிற வசதி மாதிரி சாடிக்கும் கைப்பிடி வச்சு தூக்கி உள்ளுக்க வச்சுருவாங்க. குளிர் நல்லா கூடலாம். இது ஒரு நான் ஊரில் பார்க்கல ஒரு முள்ளு குத்துற மரம் மாதிரி. இந்த பார்த்தீங்களா அதில் முள்ளு மாதிரி, இந்த குத்துற முள்ளு மாதிரி. நீங்கள் அந்த பேர் மரத்தை போட்டுருவோம். முள்ளு மாதிரி மரத்தையும் பாதுகாப்பாக வச்சிருக்கணும். Ja, ja. Ja, je moet hier in de kast. Ja, er stond een gordijn stond er ook. Stond de groot. ஒரு தேசிக்காய் மரம், நல்லா பெரிய ஒரு மொத்த மரம். அடியை பார்த்தீங்கன்னா மொத்தம் வட்டி வட்டி விட்டுருக்குறாங்க. இப்போ நிறைய காய் இருந்தது முதல் சமருக்கு வரைக்கும். இப்போ பிஞ்சு பிஞ்சா நிறைய காய் இருக்குது. நம்ப முடியுது அவங்களால. ஒரு அளவான சாடிக்குள்ள இன்னும் பெரிய மரத்தை வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே நாங்களும் வைக்கிறோம். இப்படி ஒரு பெரிய மரமாக வரையுது. காலங்காலமாக வச்சுக்கிறாங்க. நிறைய நிறைய தேசிக்காய் அதுக்கும் எல்லாம் பேர் போட்டு வச்சிருக்கிறோம். இந்த பார்த்தீங்கன்னா ஊரில் வடலி மாதிரி இருக்குது. ஆனால் இது மெக்சிகோவில் இருந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்களா? அது மாதிரி கணக்கு இருக்கு. அதே மாதிரி மரம் பரவாயில்லை. ஒரு அளவான பெரிய இது மாதிரி செய்து இந்த பெரிய மரத்தை வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை பாருங்க, ஒரு சின்ன சாடிக்கு அந்த பெரிய மரத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த மரம் ஒரு சாடிக்கான்னு வச்சுக்கிறாங்க. வாசனையாக இருக்குது. நெல்லை குளிர் வேற இதை கொண்டு உள்ளே வச்சிருவாங்க. இது வந்து ஒரு வகை ஒலிவன் மரம். நல்லா போட்டிருக்குறாங்க. இதை பார்த்துருக்காங்க. இதுவும் ஒரு சாடிக்குள்ள வச்சு வச்சிருக்காங்க. கூட அதுங்க மரம் அதே நிறைய ஆரஞ்சு
நிறைய இருக்கும். இதுவும் அந்த சாப்பிட்றோம், உடைச்சி சாப்பிட்றோம், சூப்பராக இருக்கு. இதுவும் ஒரு இனமான வேறு வேறு கலர்ல எல்லாம் இருக்கு. நிறைய சனங்கள் வந்து இதெல்லாம் இந்த இடம் வந்து பார்த்தீங்களானால் எடுத்த வடிவாரம் ஆனால் கண்ணாடி அழகு வீடு மாதிரி. ஆனால் இது வந்து சரியான வெக்கியாக இருக்குது, வெக்கியாக தான் வச்சுருக்குறாங்க நம்மளுக்கு. இதுவும் ஒரு வகை தாமரை, தாமரையில் அந்த தண்ணி மாதிரி மீனுக்கு மீன் நிறைய ஓடிச்சுது, சின்ன சின்ன மீன்கள் ஓடிச்சிருக்குது. இப்போ தாமரையிலேயும் அழகாக இருக்கும், வே வடிவிலே இருக்கிற தாமரை எல்லாம் மாதிரி மட்டும் வந்துருக்கு. தண்ணி கூட சரியான சுடுகுது, தண்ணி சுடுகுது கையை வைக்க. இங்கே மீன் நிற்குது, அதுக்குள்ள தண்ணி கையை வைக்க சூடாக இருக்கின்றது. நிறைய மீன்கள் அந்த செயற்கையாக தான் செய்து வச்சுருக்காங்களா என்ன, இது ஃபுல்லாக மண்ணாயிருக்கு, நிலத்தில் தான் ஃபுல்லாக மண்ணாயிருக்கு. இங்கே பார்க்கறவங்களுக்குலாம் அந்த ஆக்சிஜன் எல்லாம் போட்டு மண்ணாக இருக்குது, தண்ணியும் மண் தோன்றிட்டு அதுக்குள்ளேயே இன்னொரு காடி வச்சு செம்பருத்தி அழகா இருக்கு இந்த இடமே. பார்க்க ஒரு பூ மாதிரி ஒரு கொடியில் வந்து புதுமையாக இருக்கின்றது, எங்களுக்கு தெரியாத மரங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பப்பாய மரம், நிறைய பூவோட இருக்குது. இந்த வெளியே லெவலில் செய்யலாம்னு சொல்கிறோம். பப்பாளி மரம் பாருங்க, நான் பப்பாளி என்ன அடிச்சிருக்கேன், பப்பாயா நாங்கள் சிறுங்கலை என்ன கட்டாச்சு. இந்த இப்படி செய்யணும் தான், இந்த இதுதான் கட்டாச்சு. இந்த பாருங்க இப்படி செய்யணும், சுருங்கி நம்ம கையை வைக்கையில் நம்ம செய்தால் தான் வருமே. கொட்டாச்சு நீங்கள் வகை. சீனாவில் இருந்து கொண்டு வரப்பட்டது. நாங்கள் ஊரில் மணிவாள் என்று சொல்கிறாங்க. சீனாவில் இருந்து கொண்டு வந்து வச்சிருக்கணுமா. இது கரும்பு. இந்த குண்டில் கொடுத்து வந்து ஒன்று செய்யலாம், டாக்டராக பண்ண. இது கரும்பு மரம். இங்கே வாழையை பாருங்க, வாழை மரம். நிறைய சீப்புகள் இருந்தது, அந்த வாக்க குடிஞ்சிருக்காங்க எல்லாம். ஒன்றையும் காணையில் இப்போ ரெண்டையும் சின்ன இடத்துல நிறைய மரங்கள் பாருங்க. ஒரு சின்ன இடம் இவ்வளவு 1000 மரத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. அது இவ்வளோ பெரிய மரம். எல்லா நாட்டு
நாட்டுதையும் அழிஞ்சு போகாமல் பாதுகாக்கிறோம் இதில் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன சாடிக்குள்ள மாதுளம் பழம் இவ்வளவு மாதுளம் காய் வந்திருக்கு. இந்த மாதுளம் காய் நிறைய ஆனால் குத்துரு இந்த மாதிரி நிறைய மாதுளங்காய் வந்திருக்கு. இது 2வது மாதுளங்காய். அதே மாதிரி சின்ன சாடி போட்டு மரம் வளர்த்துருக்காங்க. பார்க்க ஆசையாக இருக்கிறது. நானும் இதில் மாதுளை மரம் கிடைச்சா வேண்டி வைக்க யோசிப்பேன். இது பாருங்க எவ்வளோ காய் நிறைய காயோட இருக்குங்க. இது நாங்கள் முதல்ல இதை ஒரு நான் போட்டிருந்தேன். நான் பாட்டு போட்டுங்க மரத்து காரணம் உண்மையிலே ஒரு சின்ன சாடிக்குள்ள தான் இந்த பெரிய மரத்தில் இவ்வளோ நிறைய காய் இருக்கும். காய குறைஞ்சிருக்கின்றது நிறைய காயோட போட்டிருந்தாங்க. உண்மையில இது சாடிக்கு தான் நிற்கிற மரம் கொண்டு போயிட்டு இப்போ நாங்கள் தொட்டே காட்டுறோம். இது ஒரு சின்ன சாடிக்கு இவ்வளோ பெரிய மரம், இவ்வளவு காய்கள், இதில் இவ்வளவு பழங்கள் நிறைய வந்திருக்கின்றது. ஆனால் இது மெனக்கட்டு இருக்கிற மண்ணுகளுக்கு போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையில் பக்கத்தில் இருக்கின்றது. படிப்பு சம்பந்தமாயும் இதுகள் வச்சிருக்கிறது. படிக்கிற ஆட்களுக்கு பொதுவான எல்லாரும் வந்து இந்த இடத்துல பொதுவான ஆட்களும் எல்லா ஆட்களும் வந்து இதில் நாங்கள் பார்வையிடலாம். பார்வையிடுவதற்கு இலவசம் தான். நாங்கள் வருஷத்தில் 4-5 முறை இந்த இடத்துக்கு வரோம். பாத்திரமே இதுக்குள்ளே நாங்கள் போக முடியாது. ஆனால் இதெல்லாம் பராமரிக்கணும். என்ன அந்த இன்னும் சின்ன மரங்களை வச்சு சாமான் மக்க விரைக்க அதை திரும்ப வைக்கிறதுக்காகவும் சில மரம் புல் தாங்காதுன்னு சொல்லி அதுகளை மூடி வக்கிய வச்சு பாதுகாக்கிறாங்க. அதுக்குள்ள நாங்கள் பூ பார்க்கலாம். நான் வெளியில் நின்று பார்க்கலாம். கண்ணாடிக்காக உள்ளுக்க போயிடலாம். 2 விதமான பூக்கள் நிறைய கலரில் இருக்கின்றது. பார்க்க வடிவாக இருக்கின்றது. நிறைய கலரில் இருக்கின்றது. நல்லொருடம் அநேகமாக இந்த இருக்கிற ஆட்கள் வந்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். தூர இருக்கிற ஆட்களும் வந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த முன்சொரை கிட்ட வரைக்க ஒரு பல்கலைக்கழகத்து கிட்ட தான் இருக்கின்றது. வந்து பார்க்கலாம். இந்த இப்படி ஒரு பூ மாதிரி ஃபோன் ஷேப்பில் ஒரு பூ. இந்த நாட்டு துளசி, இந்த துளசி கண்டிப்பாக சொல்கிறது. இந்த நாட்டில் உள்ள துளசி பாருங்க. சுரக்காயை பாருங்க இவ்வளோ தூரம் வெயிட்டாக இருக்குது. சரியான பார்த்து வச்சுருக்குறாங்க. இந்த நீட்டாக வளர்ந்துருக்கு. உலக நாட்டில் உள்ள எல்லா மரங்களையும் கொண்டு வந்து உருவாக்கி பாதுகாத்து வச்சிருக்கிறார். எனக்கு எல்லாத்தின் பேரும் தெரியாது. இதில் எழுதியிருக்கிறாங்க. ரோஸ்மேரி இந்த வழியில் நிற்க மட்டும் சொன்னோம். என் வழியில் நிற்கிற ரோஸ்மேரி மரம் அது எக்கச்சக்கம் வச்சுருக்காங்க.
மெத்தைக்கு தான் இது நல்லா இருக்கும். மூடி சோள மாதிரி வளர்த்துருக்காங்க. வித்தியாசமான சத்தங்கள் இருக்கு. உடம்பெல்லாம் வரும் ஒட்டு வேடாக்கு diese Nudel, die ihr uns gebracht habt. இந்த மரம் வந்து தெரியல ஒரு பலூன் ஷேப்ல ஒரு மாதிரி இருக்கின்றது. வித்தியாசமான மரம் இங்கதான் பார்க்கணும் இந்த மரத்தை. வெளியிலேயே இது வந்து வெளியில வச்சிருக்கோம் வாழை. இந்த மரத்தூள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. உள்ளுக்கும் அது நிற்கும், இதை மூடி வைப்பாங்க. இந்த வாழை குத்தி போட்டு வாழை மரத்தோட சேர்த்து வாழை மரங்களும் சேர்த்து வச்சுருக்கோம். சாடிக்கையும் வச்சுருக்கோம். இல்லை இது இல்லத்தில் இருக்குது. சாடி 2 சாடிக்களையும் வச்சுருக்கேன். நூறு மரங்கள் சாடிக்கெல்லாம் எல்லாம் வச்சிருக்கேன். வச்சு நெட்டுக்கு எங்கே இருக்க சாடி வழி தூக்கக்கூடியதாயும் சாடி வச்சு உருவாக்கி வச்சுருக்கேன். எவ்வளோ மரங்கள் எல்லாத்தையும் சாடியை வச்சு அதுக்குள்ளேயே அடங்கி வளரணுன்றதுக்காக சாடி எண்ணத்தில் சாட்டும் வச்சுருக்கோம். சாடி சாட்டுக்கும் வச்சுருக்கோம். நல்ல வச்சு பெரிய சாய்களுக்குள்ளேயும் வச்சுருக்கோம். அழியாமல் மரங்கள் இனங்கள் அழியாமல் வச்சுருக்கோம். ஆனால் எங்களுக்கு எல்லாம் மரத்தின் பேரும் தெரியாது. எல்லா மரத்தின் பெயரும் எழுதி இந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டதெல்லாம் போட்டிருக்கேன். சாடி வர நினைக்கிறேன். அந்த சாடிக்குள்ளதான் வச்சிருக்கிறேன். கூடுதலாக சாடி எல்லாத்துல காட்டு தான் மரம் உருவாகிருக்கு. ஒரு சில மரங்கள்லாம் சாடி வழியாக எப்படி கல் வச்சு வச்சிருக்கிறேன். சாடிக்கு மட்டும் அதாவது மொத்தோட சாடி வந்துட்டு சேர்த்து இந்த மரம் வந்து ஊர்ல இருக்கிறது அந்த கடுமைநாதுகளுக்கு போட்டு குளிக்கிறது வேவு பிடிக்கிற மரம் அந்த பேரை மறந்துட்டேன். அந்த மரம் தான் இந்த மரம். மாதிரி காய்ச்சி இருக்கோம். இன்னும் விளாங்க என்ன மரம்
அப்போ பற்றி இல்லை நான் இல்லை. ஆனால் சரியான கண்டுகள் எல்லாம் சரியான முள்ளாக இருக்கின்றது. இலையிலும் முள் இருக்கிறதுனால கிடக்குது. பார்த்தீங்களா? அது எழுதி போட்டுறேன். முள்தான் ஃபுல்லாக அது எங்களை பாதுகாப்பு தான் நம்ம சொல்லிட்டு முள்ளங்களை குத்தினாலும் இந்த பாட்டு அங்கால பார்த்தீங்கன்னா அங்கால ஒரு ஆட்டோ 15-20 பேர் வந்து இந்த மேலாட்டை பற்றி கதைக்கலாம். விளக்கம் கொடுக்கலாம். மரங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதில் எல்லா மரத்தையும் அப்படி என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நல்ல வாசனையான மரம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இது முன்சூரில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பின்னால் தான் இந்த பூந்தோட்டம் எல்லா வகையான பூந்தோட்டம், வாழைமரம், எல்லா வகையான மரங்களும் இருக்கின்றது. இது படிப்பு சம்பந்தமாக தான் வச்சுருக்கணும். அதில் பேரெல்லாம் போட்டு இங்கேருந்து வந்தது. மற்றது இல்லை நாங்கள் பாதிக்கக்கூடாத மரங்களும் இருக்குது, நஞ்சு மரங்களும். அதில் எல்லாம் 14 வயசு பிள்ளைகள்லாம் தனியாக வரக்கூடாதுன்னு கூட எழுதி போட்டிருப்பாங்க. சில மரங்களை நாங்கள் தொடக்கூடாது, முள் இருக்குது, குத்தி போடும், கூடுதலாக தொடக்கூடாது. நாங்கள் தொட்டு கதைக்கிறோம், பார்க்கலாம், பார்த்து தான் கதைக்கலாம். அப்படி நிறைய இது இருக்குது. இலவசம் வண்டி போட்டு கூடுதலான ஆட்கள் வர மாட்டேன் என்னத்தை போய் பார்க்க போகிறாண்டு. ஆனால் வந்தீங்களா நல்ல பெரிய இடம், வசதியாக பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது நல்ல ஒரு இடம் இது. எங்களுக்கும் இது நாங்கள் இங்கே கனகாலமாக இருக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு ஒரு 40 நிமிஷம் வரும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆனால் நாங்களே இந்த இடத்துக்கு வந்து இப்போ 2 வருஷம் தானே ஆகுது. எங்களுக்கு தெரியாது. வேறு தமிழாக்கள் சொல்லித்தான் வாழை மரம் நிற்குதுன்னு தான் சொன்னவர். வாழை மரத்துக்காக வந்தால் அவ்வளோ பெரிய இடம், எல்லா மரங்களும் பெரிய எல்லா வகையான மரங்களும் நிறைய ஆட்களும் இதில் வந்து கூடுதலாக 15-20 பேர் வந்து அந்த இதில் பற்றி ஆராய்ச்சிக்கு அதை வச்சு பார்த்துட்டு போயிடும். இப்போ நானும் யோசிக்கிறேன். இப்போ எங்களோட தமிழ் பாடசாலையும் பெண்கள் குழுவினர் இருக்கிறோம். ஒரு நாளைக்கு அதோட சேர்ந்து இங்கே வந்து பிரயோசனமாக பயன்படுத்தி கொள்ளலாம்னு நினைக்கிறோம். பார்ப்போம், அதோட கதைச்சு தான் முடிவெடுக்கலாம். இந்த பெரிய மரம் பாருங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் சுவாசிக்கிறதுக்கு நல்ல ஒரு மரம். ரெண்டாவது வடிவ எழுதி இருக்கு அந்த மரத்தை பற்றி. ஒரு 3 மரம், அதில் இது ஒரு மரம். நல்ல மரம். அதுக்காக தான் கூடுதலாக இந்த ஆக்கள் வார சுவாத்தியங்களுக்கு நெல்லம். செவ்வந்தி பூ இது எங்களுக்கு வடிவா தெரிஞ்ச வழியாக சொல்கிறோம். செவ்வந்தி பூ வந்து அதெல்லாம் நாங்கள் ஒரு காலத்தில் வீட்டில் வச்சுட்டு ஆசைப்பட்ட மரங்கள். இப்போது நாங்கள் வெளியில் வந்துட்டோம். பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள அந்த பூமரங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு
எல்லா வகையான மரங்களையும் பார்த்துட்டு வந்துட்டேன். நீங்களும் காணொளியில் பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.